பிரைஸ் தி லார்ட். கடந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறமாக கர்த்தர் இந்த திருமண பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக மறுபடியுமாக ஆண்டவர் இழந்ததை திருப்பி கொண்டு வரும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். விவாக அறிக்கை சென்னை 38 H பிளாக் எண் 217 காந்தி நகரை சேர்ந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் MS தயாளமூர்த்தி அவர்களின் குமாரரும் நமது யுனைடெட் பெந்தெகோஸ்தே சபையை சேர்ந்தவருமான D அருணுக்கும் லிட்டில் மவுண்ட் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையை சேர்ந்தவரும் சென்னை 34 மகாலிங்கபுரம் மாதவா ரோடு எண் 1/18 ஜந்தா கார்டனை சேர்ந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் K பழனி அவர்களின் குமாரத்தி P ஸ்ரீதேவிக்கும் என்கிற ஜெனிஃபருக்கும் பரிசுத்த மெய் விவாகம் செய்ய பெரியோர்களால் நிச்சயித்திருக்கிறபடியால் இவர்களை திருமணத்தில் இணைக்கக்கூடாத விக்கினம் இருந்தால் சபை போதகருக்கு தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதுவே முதலாம் அறிக்கை. இப்படிக்கு போதகர் ரூபன் ஆப்டே. மேரேஜ் பேன்ஸ். There is a marriage proposal between D Arun, a member of United Pentecostal Church Ainavaram, and son of Mrs. and Mr. MS Dayalamurthy, residing at number 217 H block Gandhi Nagar, Chennai 38, and P Sridevi alias Jennifer, daughter of Mrs. and Mr. K Palani, residing at number 1/18 Janda Garden, Madhava Road, Mahalingapuram, Nungampakam, Chennai 34. A member of Assemblies of God Church, Little Mount, Chennai 15. If there is any reasonable objection, you are requested to bring it to the attention of the pastor. This is the first bench by Pastor Ruben Abde. கத்தர் தாமே இந்த திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் மேல் கட்டப்பட்டதாக இருக்க கத்தர் இந்த திருமணத்துக்காக ஜெபித்து கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலை கத்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. சீக்கிரத்தை எல்லா சூழ்நிலையும் மாற்றி கத்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். இப்பொழுது பிறந்த நாட்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு பிரதர் நெல்சன் குரியன் அவருக்கு பிறந்தநாள். அதே போல் 25ஆம் தேதி பிரதர் கருப்பையா அவர்களுக்கு பிறந்தநாள் இன்றைக்கு வந்திருக்காங்க. 28ஆம் தேதி சிஸ்டர் வர்ஷாவுக்கு பிறந்தநாள். 29 பிரதர் ஸ்டீபன் ஜானிக்கு பிறந்தநாள். 30ஆம் தேதி சிஸ்டர் பிரியா எட்வினுக்கு பிறந்தநாள். இவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். 26ஆம் தேதி பிரதர் வினோத் மற்றும் சிஸ்டர் கிரேஸ் அவர்களுக்கு திருமண நாள். எல்லாருக்காகவும் ஒரு மனதோடு ஜெபிக்க போகிறோம். போதகர் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாமன் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான வர்ஷிப் சர்வீஸ். அவர் தான் நம்மளுக்கு பலன். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? என் பலன் நீர் தான் ஐயா. ஹல்லேலூயா. மாத்திர பேர்லாம் சொல்ல வேணாம். என் பலனெல்லாம் நீர் தானானே. இயேசு தான் நமக்கு பலன். வருஷத்தை நன்மைகளால் முடிச்சுட்டுக்கிற தேவன். இந்த நாளில் நெல்சன் கொரியனுக்கு ஆண்டு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து இன்னும் அழிந்து போங்க ஆத்மாக்களுக்கு ஒரு கண்ணமுள்ள பாத்திரமாக மகனை எடுத்து பயணப்படுத்தணும் ஆண்டவர். அதே போல் பிரதர் கருப்பையா வந்திருக்கிறாங்க. முடிஞ்சால் எழுந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. முதிர்வெளியும் தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் சொன்ன போல ஆண்டவர் இன்னும் அற்புத சுகத்தையும் பலத்தையும் தந்து ஆண்டவர் இன்னும் புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தால் பிரதரை நிரப்புவாராக. வரங்களால் கனிகளால் நிரப்புவாராக. வர்ஷாக்கா ஜெபித்தம் ஃபர்ஸ்ட் ஆறுதல வர்ஷாவுக்கு ஆண்டவர் புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தால் நிரப்ப கிருபை தருவார். ஸ்டீபன் ஜானிக்காக ஜெபிக்க போகிறோம். மகனை ஆண்டவர் எடுத்து இந்த புதிய ஆண்டில் பயன்படுத்தணும். ஏக்கங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரணும். பிரியா எட்வினுக்காக ஜெபித்தோம். மகளை ஆண்டவர் இன்னும் எடுத்து பயன்படுத்தணும் இந்த புதிய ஆண்டில். வினோத் கிரேஸுடைய முதல் திருமண வாழ்க்கை. காரங்களை தட்டி அவன் மகனுக்கு நினச்சி முதல் ஆறுதலில் வந்தாங்க. ஒரு வருடத்தை கண்ணினு போல பாதுகாத்தார். வரக்கூடிய ஆனந்து ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமையும்படியாய் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களோட வலது கரத்தை நீட்டி இந்த நாளிலே கொஞ்ச நேரம் வலது கரத்தை நீட்டி இந்த நாளிலே ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனுக்குள்ள ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள் கர்த்தாவே. இத்தனை ஆண்டுகள் அவர்களை கண்ணினுமே போல பாதுகாத்தீர். இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபை, புதிய தயவு, புதிய வரங்கள், கனிகளால், புதிய சுகத்தால், ஞானத்தால் ஊர நீர் நிரப்பும் ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்மாக்களுக்கு ஒரு கனமுள்ள பாத்திரமாக இவர்கள் எடுத்து நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் பின் தொடரட்டும் ஆண்டவரே. நல் மேய்ப்பராக இருந்தவர்கள் நடத்தும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க நாங்கள் இந்த நாள் ஜெபித்துக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாள் முக்கியமாக ஆண்டவரே முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். பேசுகிற மகரை மறுத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அல்லது வல்லமையான வார்த்தைகள் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக புறப்பட்டு ஆண்டவரே அவரை மறைத்து நீர் வெளிப்படும், நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஜீவனுள்ள நீதி உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord and greetings in the wonderful and precious name of Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் மறுமலர்ச்சியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் We had a கொள்கிறேன். wonderful morning service and nice to see many of you coming in the second service too. இரண்டாவது Hallelujah. ஆராதனைக்கு அநேகர் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. முதல் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதமாய் As மாற்றி Pastor கொடுத்தார். Samson said, we had a wonderful worship service. அருமையான ஒரு ஆராதனை இன்றைக்கு இருந்தது. Understanding that if you're standing today, it's because of God's grace. இன்றைக்கு நாம் நிற்கிறோமானால் கர்த்தருடைய கிருபை தான், ஒரு நாளும் மறக்க முடியாது. Every time we come and stand, if you speak, if you walk, if you get up in the morning, if you go to your workplaces, if you do something, there's always behind us. We should remember that's just because of God's grace. காலையில எழுந்தவுடன் பேசுகிறோம், நடக்கிறோம், வேலைக்கு போகிறோம், திரும்ப வருகிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் நம்முடைய பலத்தினால் கிடையாது, கர்த்தருடைய கிருபையினால தான் ஒவ்வொரு நாளும் செய்கிறோம். We were really blessed by Sister Nara Saundari's message on Friday. வெள்ளிக்கிழமை சகோதரி ஞான சௌந்தரி பேசின கர்த்தருடைய வார்த்தையினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். I think we did not record it on Fridays. வெள்ளிக்கிழமைகளே நாங்கள் அதை பதிவு செய்வது கிடையாது. It was a wonderful message. God spoke to all of us through her. அருமையான ஒரு செய்தி, எல்லாருக்கும் உரிய வார்த்தையாக இன்றைக்கு இருந்தது. We want to greet everyone who are watching us online. We'd like to greet you in the wonderful and precious name of our Lord and Savior Jesus Christ. நேரடி ஒளிபரப்பில் பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். We want to tell the church that the second service will go online. The first service we are not able to do online service. So second service from 10:30 we will have it online. முதல் ஆராதனை நேரடி ஒளிபரப்பில் இருக்காது, இரண்டாவது ஆராதனை மாத்திரம் நேரடி ஒளிபரப்பில் இருக்கும் என்று அன்போடு நான் சபையாருக்கு தெரிவிக்கிறேன். Praise the Lord. By your offerings and your tidings, we are able to help the Kerala people for the flood relief, and they are really suffering a lot. Most of the churches, they have some of the churches are even broken down. The request what they wanted from the Kerala church is that they don't even have dress to wear. There's no vehicle vessels. There's nothing there in their houses. So they want some clothes. They want anything which can be given to them. We supported them through the money. But if God is speaking to you, you can help the Kerala people during this time. நீங்கள் கொடுக்கிற காணிக்கையினால தசமபாகத்தினாலே கேரளாவில் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிற சபைகளுக்கு நாங்கள் உதவி செய்து வந்திருக்கிறோம். அங்க இருக்கிற ஜனங்கள் ஒரே ஒரு காரியத்தை வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வெள்ளத்தினாலே ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கா, உதவி செய்ய முடிந்தால் பாத்திரங்கள் கூட இல்லாமல் இருக்கிறதா, நீங்க உதவி செய்ய முடிந்தால் உங்களுக்கு உதவலாம் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் We கேட்டுக்கொள்கிறேன். are helping them with your tidings and offerings, but God is really have to work there because again the rain has started from yesterday, it seems. நீங்கள் கொடுத்த காணிக்கையின் மூலமாக அவர்கள் உதவி செய்து வந்திருக்கிறோம். இன்னும் உதவி தேவைப்படுகிறது. இந்த பொருள் உதவி செய்வீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்கும். இன்னொரு அலை வந்திருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. Praise the Lord. And also if you can, Michael can stop this for some time. The power in the bones. எலும்புகளில் வல்லமை என்ற தலைப்பில் நான் தொடர் செய்தியை பிரசங்கித்து By வருகிறேன். God's grace, we completed 3 of these messages. கர்த்தருடைய கிருபையினாலே 3 வாரத்தில் இதை நான் சொல்லி முடிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். And some of you, if you have not come to the service, I want you to go into the YouTube and you're able to see or hear this, and maybe you'll be blessed by God. அந்த 3 செய்திகளை கேட்காமல் இருப்பீர்களானால் தயவு செய்து யூடியூப்ல போய் கேளுங்க. நிச்சயம் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் I நம்புகிறேன். testified this in the first service that God prophesied through us in the second sermon that somebody will get a new title.
இந்த தொடர் செய்தியினுடைய 2வது நாளில் நான் பிரசங்கித்த போது கர்த்தர் தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தையை சொன்னார். ஒரு அடுத்த உங்களுடைய தலைப்பு மாறப்போகிறது நான் சொல்லியிருந்தேன். So I had 2 witnesses, I had 2 testimonies. One person's God has promoted him and given him a new title. 2 சாட்சிகள் வந்தது. அதுல ஒருவர் தனக்கு உயர்வை கர்த்தர் கொடுத்தார், எனக்கு ஒரு புதிய ஸ்தானம் வந்திருக்கு என்று சொல்லியிருந்தார். So God has really blessed us because when the word comes, it comes with power and boldness. God really answers and is faithful to the word of God. ஏன் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை வெறுமையா திரும்பாது, அது வல்லமையோடு கூட வருகிறது. Open your hearts to receive this word this morning. இந்த காலை வேளை கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொள்வதற்கு இருதயத்தை திறந்து கொடுக்கும்படி It அன்போடு may be கேட்கிறேன். something which you have already learned, which have already been preached, which you already know, but if you could open your heart and your spiritual eyes, you will receive something new today. ஏற்கனவே கற்றுக்கொண்ட காரியமாக அறிந்த காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு புதியதை இதிலிருந்து கர்த்தர் உங்களோடு கூட பேச Turn to the போகிறார். book of 2 Timothy, which is written from Paul to his disciple Timothy. பவுல் தன் சீஷனாகிய தீமோத்திக்கு எழுதின ஒரு காரியம் 2 தீமோத்தி 4வது அதிகாரத்தில் Second வாசிக்கிறோம். chapter. 2வது அதிகாரம் 2 Timothy, second chapter. 2 தீமோத்தி 2வது அதிகாரம் Second verse to the 4th verse. 2ல இருந்து 4 வரைக்கும். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக Mm-hmm. நீ என்னிடத்தில் கேட்டவைகளை Mm-hmm. மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க Praise God. உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நீயும் Hold on, brother Andrew, 1 second. அது போங்க sister மேல. First verse, yes, second. And the things thou hast heard of me. எல்லாரும் ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க, கையில் உயர்த்தலாமா சும்மா அப்படி. Amen. ஆக்சுவலி மார்னிங் சர்ச்சில் ரொம்ப பேர் நல்லா தூங்குனாங்க. ஸோ இட்ஸ் ஆல் ரைட். ஏன்னா மார்னிங் 8:30 they are allowed to sleep for 5-10 minutes. உறக்கத்திலே வேறு மாதிரி உறக்கம்னு போன வாரம் நான் சொல்லும் போது சாம்சன் ரொம்ப சிரிச்சார். சந்தியா நம்ம முறைச்சி பார்க்குறாங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, ஆன்லைனில் வேறு இருக்கும். அதாவது கண்ணு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம நான் நினச்சிட்டு ஜாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்க உறக்கத்தின் பீக்கில் இருக்காங்க. பட் 10:30 service we should not sleep. Okay. And the things that thou hast heard of me, that is, Paul is writing to Timothy, among many witnesses. So whatever he has spoken, there are many witnesses. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை. Now, that is, he's telling, but now again he's saying a second thing, that is a command. 2வது காரியத்தை கட்டளையாக தீமோத்திக்கு சொல்லுகிறார். So Paul is writing to Timothy, he's mentoring him, he's saying, the same, whatever I told you, whatever you heard from me, whatever I taught you, you should commit thou to faithful men. That is, from me it comes to you, from you it goes to somebody else. தீமோத்தியை வழிநடத்தி வந்த பவுல் தெளிவாக சொல்லுகிறான், நீ அநேக சாட்சிகளுக்கு முன்பாக என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். நான் உனக்கு சொன்ன நீ அதை இன்னொரு உண்மையுள்ள மனுஷனுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தது அதே ஊஷால் அதே உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் கொடுத்து அதே ஃபர்ஸ்ட் வருதா? நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய். இல்லைங்க, அதில் இங்கிலீஷில் இருக்கு, who shall be able to teach others also. மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க. So there are 4 steps in this. 4 படிகள் இருக்கு இந்த வார்த்தையிலே. Amen. Paul, by the power of God, he tells Timothy. தேவனுடைய வல்லமையினாலே பவுல் தீமோத்திக்கு சொல்லுகிறான். He says there are many witnesses. அநேக சாட்சிகளுக்கு So முன்பாக. when whatever I told you, you commit to next person, faithful person. நான் எதெல்லாம் உனக்கு சொன்னனோ நீ அடுத்தது உண்மையுள்ள மனுஷனுக்கு ஒப்பு கொடுக்க But that வேண்டும். faithful person should not stop there. அந்த உண்மையுள்ள மனுஷன் அதோட நின்று விட He கூடாது. should be able to teach others also. அவன் மற்றவர்களுக்கு போதிக்க கூடியவனா இருக்க வேண்டும். Praise God. அப்ப எத்தனை ஸ்டெப்புங்க? How many steps have gone? 4 steps of God. 4 படிகள் இருக்கிறது. What a wonderful way to spread the gospel, the way to spread things. 1 to 1 to 1 to 1. Hallelujah. சுவிசேஷத்தை எப்படி உண்மையில மனுஷனிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும் 4 Now, படிகள் now இருக்கிறது. he is saying what to teach them. என்ன போதிக்க வேண்டும்? நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய். தீங்கு அனுபவி. Hold on. What to teach this 4 generations? 4 தலைமுறைக்கு என்ன நீ போதிக்க வேண்டும்? That should endure hardness as a good soldier of Jesus Christ. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவிக்க வேண்டும். Hardness. Okay, hardness. தீங்கு அடுத்து அனுபவிக்க வேண்டும். இதுதான் முக்கியங்க. தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். பிழைப்பு. I mean, it's nothing to earn money or profit from informing the word of God. வார்த்தை அறிவிப்பதிலே எந்த பிழைப்பையும் அல்லது பணத்தையும் எதிர்பார்க்க கூடாது. அடுத்து இதான் முக்கியம். இதுங்க படிங்க. யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்பட
தப்பா சொல்லிட்டேனா? 2 நாள் தானே படிக்கிறீங்க. 4 சாரி பிரதர், 2 Timothy 4:2 and 4. 2 Timothy அந்த வசனமே வரலையேன்னு பார்த்து எங்கேயோ போகுது மெசேஜ். 2 Timothy 4:2 and 4. Yeah, sorry. அப்பா Again, Paul is writing to Timothy. He is saying, preach the word. Number 1, preach the word. பாருங்க, திமோத்திக்கு மறுபடியும் பவுல் சொல்லுகிறார், நீ வார்த்தையை போதிக்க வேண்டும். See, இதுதாங்க என் கிரக்ஸ், என்னோட ஃபவுண்டேஷனே இந்த மெசேஜ். ஏன்னா மார்னிங் ஃபர்ஸ்ட் மெசேஜ் I preached in a different way, but the same subject I want to teach in a different way. காலையில பிரசங்கித்த அதே பாடம் தான், அதே செய்தி தான், வித்தியாசமான விதத்தில் இன்றைக்கு உங்களோட பேச போகிறேன். Praise the Lord. Preach the word. Number 1. வார்த்தையை போதிக்க There is வேண்டும். no stopping in preaching the word. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு தடை கிடையாது. But ஆனால் be in instant in season. என்ன சொல்றேன், அந்த காலகட்டத்தை நீ அறிந்திருக்க வேண்டும். அடுத்து எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு Praise God. So he's not saying give all nice messages, நல்ல செய்தியை கொடுன் திமோத்திக்கு சொல்லல, wonderful sermons, அருமையான ஆராதனை செய், everybody are happy. எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. He says that's not the time. அது காலம் கிடையாது. Preach in instant in season. இந்த காலகட்டத்தினுடைய அவசர நிலைமை புரிந்து கொண்டு பேசு. How God leads you in the season, preach it that time. ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படி நடத்துகிறாரோ அதை பிரசங்கிக்க வேண்டும். படிங்க பிரதர். ஏனென்றால் ஆஹா, hold on, பொறுக்க மனதில்லாமல், that is the sound doctrine they are not able to hear. ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனது See, கிடையாது. nowadays churches, they don't want sound doctrine or a sound subject or a sound or a deep subject which can enrich their souls. They want only லெகுவானது, ஹாப்பியானது. They are very happy with that. ஆத்துமாவிலே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை கொடுக்கும்போது அந்த செய்தி ஆரோக்கியமான உபதேசத்தை அநேக சபைகள் விரும்புவது கிடையாது. ரைட். அடுத்தது இல்லாமல், அதுதான் அந்த வார்த்தை சாலமோன்னா கத்த கத்தான் படிச்சான். சரியா படி. Which means in English it says itching ears. செவித்தின உள்ளவர்களாகி என்று சொல்லி இருக்கிறது. Which means your ear is itching for good prosperity, good messages which are good to your ears. Itching ears. உங்க செவிகளுக்கு நல்ல செய்தியை, செழிப்பான செய்தி, ஆசீர்வாதமான செய்தியை உங்க செவி விரும்புகிறது. Hallelujah. Praise God. So they change their leaders, they change their teachers because they want to have their own pastors. அவர்களுக்கென்று அவர் செவிகளுக்கு ஏற்ற பேசுகிறதான ஒரு போதகர்களை ஏற்படுத்தினார்களாம். அடுத்தது சேர்த்துக்கொண்டு, Hallelujah. This is what சத்தியத்துக்கு செவியை விலக்கி. This is very dangerous in this time where you are living. நாம் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் மிகவும் மோசமான ஒரு காரியமாக இது It இருக்கிறது. says turning away their ears, which means turning away from the sound doctrine, turning away from the truth. சத்தியத்துக்கு செவி விலக்கி என்று சொல்லும்போது ஆரோக்கியமான உபதேசத்தை விட்டு திரும்பி போவது. எங்க போறாங்க பாருங்க. Praise God. Hallelujah. So they love to hear stories. கதைகளை கேட்பதற்கு விருப்பம் They love இருக்கிறது. to hear testimonies. சாட்சிகளை கேட்பதற்கு விருப்பம் They இருக்கிறது. love to hear new songs, புதிய பாடல்களை கற்றுக்கொள்வதற்கு new விருப்பம் இருக்கிறது. music, புதிய இசை, new dress. புதிய வஸ்திரம், It's all they want to hear is stories. எல்லாமே கட்டுக்கதைகளை கேட்பதற்கு விருப்பம் இருக்கிறது. Now turn to the book of 2 Samuel. 2 சாமுவேல் புத்தகம். We want to preach on the bones. எலும்புகளின் தலைப்பில் இன்றைக்கு நான் பேச போகிறேன். 2 Samuel. 2 I just want brother to read whichever verses I'm telling you. Please take it. எல்லாம் காலியா தான் இருக்கு சேர். கரெக்ட்டா எடுத்துக்கங்க. 21st chapter, 2 Samuel 21. 21 அதிகாரம். We're going to ask him to read first verse. முதல் வசனம். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. Praise God. There was a famine. ஒரு பஞ்சம் உண்டானது. அப்பொழுது தாவீது When there was a famine, please listen to me, church. Be careful what I'm preaching now. You can just listen to me. When there is a famine in your spiritual life, சபையாரே ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பஞ்சமோ அல்லது வறுமையோ those வரும்போது, who are listening to me online, I keep forgetting the online people. நேரடி ஒளிபரப்பு பார்க்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன். There was a famine during the best king of Israel. இஸ்ரவேலுடைய சிறந்த ராஜாவுடைய நாட்களிலே அன்றைக்கு பஞ்சம் So உண்டானது. there will be a famine. பஞ்சம் அப்ப வரும் தான். Even in our spiritual lives, in our families, we will have some famine.
famine. ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சில பஞ்சங்களை சந்திக்க But வேண்டியது what did David do? தாவீது செய்த காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். பாருங்க, தாவீது he inquired with God. கர்த்தருடைய Hallelujah. சமூகத்திலே விசாரித்தான். கர்த்தர் சவுலுக்காக, what a wonderful thing this is. என்ன அருமையான வார்த்தை, சவுலுக்காக. For one person, look at this, for one person's mistake, for one person's sin, for one person what God did not allow, he allowed 3 years continuous famine in the country. ஒரு நபருடைய தவறுக்காக, ஒரு நபருடைய பாவத்துக்காக முழு தேசத்திலே 3 வருஷம் பஞ்சத்தை ஆண்டவர் அனுபவித்தார். Astonishing. ஆச்சரியமா இருக்கிறது. It's shocking to know that God can take one person so seriously. ஆச்சரியமாக அதிர்ச்சியா இருக்குங்க. ஒரு மனுஷனுடைய பாவத்தினால 3 வருஷம் பஞ்சம் தேசத்திலே. He loved David. தாவீதை நேசித்தாருங்க. David was the best king. தாவீது சிறந்த ராஜா. But even in his kingdom, he says, because of Saul, I'm bringing famine in yours. அவருடைய ராஜ்யத்திலும் சிறந்த ராஜாவா இருந்தாலும் சவுலின் நிமித்தமாக நான் பஞ்சத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னார். Okay, brother, read the 10th verse. Same chapter, 10th verse. ரிஸ்பால் பையும் மட்டும். Look at this. There was a famine. ஒரு பஞ்சம் இருக்கு தேசத்திலே. Now when they are praying, when David is having this famine, when David is doing something which we are going to read, there's a woman called Rizpah. She is keeping a sackcloth and water is dropping. பாருங்க, இந்த இடத்துல பஞ்சம் இருக்கிறது. தாவீது கர்த்தரை விசாரிக்கிறான், பேசுகிறான். ஆனால் அந்த மழை வரும் பொழுது அதை பாதுகாப்பதற்கு ஒரு ரெட்டு புடவையை இந்த ரிஸ்பால் வைத்திருக்கிறாள். மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைகள் ஆகிலும் இரவில் காட்டு மிருகங்கள் ஆகிலும் அவர்கள் மேல் விழ ஒட்டாது. அவர்கள் மேல், who they are talking about? அவர்கள் மேல யாரை குறித்து எழுதுகிறது? The dead bodies of Saul and Jonathan. சவுல் யோனத்தானுடைய மரித்து போன சடலங்கள், சரீரங்கள். She is protecting the dead bodies of Saul and Jonathan. சவுல் யோனத்தானுடைய மரித்து போன சரீரத்தை இவள் பாதுகாத்து வைத்திருக்கிறாள். She wants to protect that history. She wants to protect that tradition where God says, I have sent you the famine because of Saul. வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் மூடி வைத்திருக்கிறாள். சவுலின் நிமித்தமாகத்தான் நான் பஞ்சத்தை தேசத்தில் வருவித்திருக்கிறேன் என்று சொன்னார். I want to destroy Saul, but there's a woman who's protecting the dead body of Saul and Jonathan. சவுலை அழிக்க வேண்டும் என்று சொல்ல விரும்பினால் அழிந்து போன அல்லது மரித்து போன அவனுடைய சரீரத்தை இந்த ஸ்திரீ பாதுகாத்து There's a வைத்திருக்கிறாள். wonderful thing which I saw what David did. தாவீது செய்த ஒரு அருமையான காரியத்தை இடத்துல பார்த்தங்க. 11 படிங்க. 11. ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் எனும் சவுலின் மறுமனையாட்டி செய்தது செய்தது. தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. Oh, praise God. ஸ்தோத்திரம். What a wonderful king. He hears everything what is happening in his kingdom. அருமையான ஒரு ராஜா பாருங்க, ராஜ்யத்தில் நடக்கிற சகல காரியத்தையும் அவன் கேட்டறிந்தான். So when he heard that there's a famine, பஞ்சம் இருக்குன்னு God கேட்டான். says it's because of Saul. சவுல் நிமித்தமாக அறிந்து கொண்டான். And in between, David gives all the 7 sons to be killed. ஆகவே அந்த 7 குமாரரை கொன்று போட வேண்டும் என்று சொன்னபோது தாவீதுடைய கையில ஒப்பு Rizpah கொடுத்தான். is protecting. ரிஸ்பால் அதை பாதுகாத்தாள். When he heard this, என்ன பார்த்து சொல்லுங்க, heard. heard கொட்டாய் விட்டுக்குனே சொல்லக்கூடாது, வாய் உள்ளோ, எனக்கு தெரியுது. heard. heard ஐயோ பின்னாடி heard. heard கேட்ட பொழுது, கேட்டபோது அவன் கேட்ட பொழுது. See, whenever you get something from God, you should do it. ஆண்டவரிடத்திலே ஏதாவது ஒன்று கேட்கும்போது உடனே செய்ய வேண்டும். Praise God. Don't wait for tomorrow. ஆண்டவர் சொன்ன பிறகு நாளைக்கு என்று சொல்லி Don't wait for காத்திருக்காதீங்க. next year. அடுத்த ஆண்டுன்னு காத்திருக்காதீங்க. When he heard, கேட்டபோது he took action. செயல்பட ஆரம்பித்தான். படிங்க பிரதர். தாவீது போய் பெலிஸ்தர் கில்போவாவிலே சவுலை வெட்டின போது, பெத்சானின் வீதியிலே தூக்கி போட போது, கிலெயாத்திலுள்ள யாபேஸ் பட்டணத்தார் ஆஹா, அங்கே போய் திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகள் சவுலின் எலும்புகளையும் எலும்புகளையும் அவன் குமாரனான யோனத்தானின் எலும்புகள். என்ன பார்த்து சொல்லுங்களேன், எலும்பு. எலும்பு. இன்னைக்கு கதையே எலும்பு தானே, எலும்பு எலும்பு சொல்லுங்களேன், எலும்பு. எலும்பு நான் இந்த எலும்பு சொல்ல, எலும்பு. எலும்பு Bones. He took the bones of Saul, he took the bones of Jonathan. சவுலின் எலும்புகள் யோனத்தானின் எலும்புகளை எடுத்தான். அவர்களிடத்திலிருந்து எடுத்து அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து கொண்டு வந்து தூக்கி போடப்பட்டவர்களின் எலும்புகளையும் அவைகளை
He did not leave the others who are connected to Saul. சவுலோடு கூட இணைக்கப்பட்ட மற்றவருடைய எலும்புகளையும் விடவில்லை. Praise God. ஸ்தோத்திரம். Amen. When you do a job for God, do it completely. ஆண்டவருக்கு ஒரு வேலை செய்தா முழுவதுமா செய்யுங்க. Don't do it half. பாதியில செய்து விட்டுறாதீங்க. David said, no, I won't leave, just I'm going to gather all the bones. தாவீது சொன்னான் எல்லா எலும்புகளையும் கூட்டி சேர்ப்பேன். சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையிலே அடக்கம் பண்ணுவித்தான். Adakam பண்ணிட்டான். Praise the Lord. 14th verse. 14வது வசனம். 14. அடக்கம் பண்ண பிறகு 14th. ராஜா கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டார். Praise the Lord. Just because his bones were dead or he was dead doesn't mean it is complete. பாருங்க அவனுடைய சரீரம் மரித்து விட்டது எலும்புகள் மரித்து விட்டது என்று சொல்லும்போது அதோடு கூட அது முடிவு பெறவில்லை. He have to bury the bones. அந்த எலும்புகளை அடக்கம் பண்ணியே ஆக வேண்டும். The first service we preached about when the bones touched the dead body. இந்த தொடர் செய்தியுடைய முதல் வாரத்திலே அன்றைக்கு மரித்து போன ஒரு சடலம் அந்த மரித்து போன எலும்புகளை தொட்டபோது The man revived. எலிசாவுடைய எலும்புகளை பட்ட The மாத்திரம் second, உயிரடைந்தான். the power in the bones, we saw how he prophesied on the dry bones, and the dry bones stood up like an army. எலும்பின் வல்லமைகள் என்ற தலைப்பிலே இரண்டாவது வாரம் நான் பேசின போது எப்படி உலர்ந்து போன எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அது உயிரடைந்து ஒரு சேனையா எழுந்தது என்பதை பார்த்தோம். Last Sunday we saw how the first Adam's bride came out of the side bones. Same way, when Jesus was pierced, we got the bride, the church. அதை தொடர்ந்து கடந்த வாரம் அன்றைக்கு முதல் ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து அவனுக்கு மணவாட்டியாக ஏவாளை உண்டாக்கினது போல இரண்டாவது ஆதாமுடைய விலாவிலிருந்து மணவாட்டி சபை உண்டானது Today என்று we are going to சொல்லியிருந்தேன். preach about burying the bones, இன்றைக்கு எலும்புகளை அடக்கம் பண்ண வேண்டும் என்று the நான் பேசுகிறேன். shadows of Saul. சவுலுடைய நிழல் என்ற தலைப்பில் நான் பேச போகிறேன். Seasons are very much important in a spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டங்கள் மிக முக்கியமான ஒன்று. Please understand what I'm preaching. It may be very, very sharp, but I'm just going to use very sharp words so that I can finish fast. கடினமான வார்த்தை இருக்கும் ஆனா நன்றாய் கவனிங்க நான் சீக்கிரத்தில் முடிக்க போகிறேன். Understanding the season is a gift from God. காலகட்டங்களை புரிந்து கொள்வது தேவனிடத்தில் கிடைத்த ஒரு வரம் என்று தான் நான் சொல்ல வேண்டும். Sometimes we are not blessed, sometimes we are seeking blessing for many years because we don't understand how God works during his seasons. ஆண்டவர் தன்னுடைய காலகட்டங்கள் எப்படி செயல்படுகிறார் என்று புரிந்து கொள்ளாதபடியால் தான் अनेक ஆண்டுகள் ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் நாம் We இருக்கிறோம். can see the physical seasons being changed. சரீர பிரகாரமாய் வாழுகிற இந்த காலகட்டங்கள் மாறுவதை நாம் We can பார்க்கிறோம். see summer. எங்க வெயில் காலம் We will say the moment we see watermelon on the road, we'll say summer has come. தர்பூசணியை பார்த்த உடனே ஓ வெயில் காலம் வந்து விட்டது என்று நாம் So சொல்கிறோம். physically your eyes are seeing it and your heart is saying, yes, this is a new season. சரீர பிரகாரமாக இதை பார்த்த உடனே ஒரு புதிய காலம் ஆரம்பித்து விட்டது என்று அறிந்திருக்கிறோம். Similarly, in the spiritual level, அதேபோல hallelujah, ஆவிக்குரிய வாழ்க்கையில there பார்த்தால் are seasons which changes. மாறக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறது. If you are not positioning or if you are not understanding that God is changing the season, you will lag behind, you will stay in the old season. ஆண்டவர் காலகட்டத்தை மாற்றுகிறார் அதற்கேற்றார்படி நீங்க செயல்படாவிட்டால் பழைய காலகட்டத்திலேயே வாழ்ந்து We will கொண்டிருப்பீர்கள். always struggle in our old life, the shadows of Saul, if you don't understand that God is moving into a new season. ஆண்டவர் புதிய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில அசைவாட விரும்புகிறார் அதை புரிந்து கொள்ளாவிட்டால் பழைய காலம் சவுலுடைய நிழலிலே வாழ்ந்து விடுவோம். We will stay in shadows of Saul. சவுலுடைய நிழலிலே வாழ வேண்டியது இருக்கும். God is saying, I don't want you to stay in the shadow of Saul. I want you to come into the light of David. சவுலுடைய நிழலிலே வாழ்வதற்கு அழைக்கவில்லை தாவீதுடைய விளக்கு அல்லது வெளிச்சத்திலே வாழ வேண்டும் என்று அழைக்கிறேன். The seasons change. காலகட்டங்கள் மாறுகிறது. God is changing the spiritual realm. ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தை கர்த்தர் மாற்றுகிறார். He changes the shadows of Saul சவுலுடைய நிழலை மாற்றி so that his season is ushered. அந்த நிழலின் காலத்தை மாற்றிவிட்டு அவருடைய காலத்தை உறுதியாக்குகிறார். If you don't understand God's season, we don't understand God is going to bless us in the season. தேவனுடைய காலகட்டத்தை புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த காலத்திலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்ல நமக்கு புரியாது. See, if you want a healing in your life, வாழ்க்கையில சுகம் if வேண்டுமானால் you're looking for a deliverance in your life, விடுதலை வேண்டும் if you're நம்புறவங்க looking for something in your family, ஏதோ ஒன்று குடும்பத்தில் நடக்க வேண்டும் if என்று you're not நினைச்சீங்கன்னா moving with the season what God sees and God moves, you will lose your deliverance. ஆண்டவர் ஒரு காலகட்டத்தில் அசைவாடும் போது அதை புரிந்து கொள்ளாவிட்டால் விடுதலை நீங்கள் இழந்து விடுவீர்கள். We see in this text, the first thing is that we see a season of famine. பாருங்க பஞ்சத்தினுடைய காலம் என்று சொல்லி முதல் வசனத்தில் வாசித்தோம். When God moves, I'm telling you again and again, when God moves, nobody can stop the move of God. அசைவாடும் போது ஒருவரும் அந்த அசைவாட தடுக்க முடியாது.
இருக்கிறது. I'm telling you again, the churches and the ministries and the denominations and your houses and whoever it is, I'm telling you, when God starts moving and creating a new season, nobody can stop that season. சபையா இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் வேலைஸ்தலமா இருந்தாலும் கர்த்தர் அசைவாட ஆரம்பித்தால் புறப்பட ஆரம்பித்தால் எந்த மனுஷனால தடுக்க முடியாது. A season of famine. பஞ்சத்தினுடைய காலம் இது. Famines are common. பஞ்சம் என்றால் சாதாரணமானது. Famines of words, famines of miracles, famines of confusion. There's a famine in everything what we do. வார்த்தையின் பஞ்சம், அற்புதத்தின் பஞ்சம், எல்லாவற்றிலும் இன்றைக்கு பஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. Spiritual life we have become dull and routine. ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போய் வழக்கம் போல் மாறிவிட்டது. No visions, no enthusiasm. தரிசனங்களிலே ஆர்வம் கிடையாது. The other day myself and Samson and others were talking about when we have two services there's a lot of response. ரெண்டு ஆராதனை இருந்தபோது நல்ல ஒரு பிரதிபலிப்பு ஜனங்கிட்ட இருந்து நாங்க பேசிக் கொண்டிருந்தோம். People are responding. ஜனங்க நல்ல பிரதிபலிப்பு People are shouting. ஆர்ப்பரிச்சாங்க. But when we have separate services, ஆனா ஆராதனை பிரித்த பிறகு the services are very dull. ஆராதனை எல்லாம் சோர்ந்து போய் விட்டது. Praise the Lord. Praise the Lord. There's a season of famine. பஞ்சத்தினுடைய காலம் வருகிறது. But the amazing thing is that God told him why is the reason for this famine. ஆச்சரியமானது என்ன தெரியுமா? இந்த பஞ்சம் வருவதற்கான காரணத்தை கர்த்தர் தாவீதுக்கு சொன்னார். Let me tell you, you have a season of famine because of some reason in your life. உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பஞ்சம் வந்திருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். If you remove that one person, if you remove the shadow of Saul from your life, God says I will send the light of David into your country. சவுலுடைய நிழல் எதுன்னு கண்டுபிடிச்சு அதை எடுத்து அடக்கம் பண்ணிட்டீங்கன்னா தாவீதுடைய விளக்கை உன் வாழ்க்கையில வீச You are பண்ணுவார். going through the struggle in your life. வாழ்க்கையில போராட்டத்தோடு கூட இருக்கிறீர்கள். It's not the present trouble, it is the shadows of Saul. இன்றைக்கு இருக்கிற உபத்திரவத்தை சொல்லவில்லை, நான் சவுலுடைய நிழல் கடந்த காலத்தை குறித்து நான் பேசுகிறேன். Very serious issues in our churches. நம்முடைய சபைகளில் அவசரமாய் கவனிக்க வேண்டிய பிரச்சனைகள் இது. Oppression of King Saul. ராஜாவாகிய சவுலுடைய ஒடுக்குதல். Praise God. It was dominating the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு ஆண்டு வந்தது, ஆளுகை செய்தது. It was an oppressing spirit. ஒடுக்கப்படுத்துகிற ஆவியாய் He was இருக்கிறது. oppressing everyone. ஒடுக்குகிற ஆவி உடைய He was எல்லாவற்றையும் thinking ஒடுக்கும். only about himself. தன்னை குறித்து தான் யோசித்தான். He was taller than others. இஸ்ரவேலிலே எல்லாரையும் பார்க்க உயர்ந்த மனுஷன். He was, this is a, Soundri told a very nice thing that day. சௌந்தரி நல்லா சொன்னாங்க அன்றைக்கு. When he was anointed, he heard a bad voice. Women were talking something. Will he be the king who can rule us? எங்களை ஆளுகை செய்ய போற ராஜா இவன்தானா என்று சொல்லி சபையை குறித்து அங்க இருந்தவர்கள் He did not பேசினபோது hear it. அதை கேளாதவன் போனானா சவுல். But when David was saying 1,000 for David and 10,000, so 1,000 for Saul, 10,000 for David, he heard it. யுத்தத்துல ஜெயித்த போது தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொன்னபோது அதை காதுல கேட்டான். பாத்துட்டீங்களா? During the famine, பஞ்சத்தின் போது when Rizpah was doing that sackcloth, ரிஸ்பால் அந்த ரெட்டு புடவை எடுத்து அதை மூடினதினாலே water dropped. அந்த மழையானது வந்தது. Praise the Lord, which means என்ன அர்த்தம்? God is allowing a new season. ஒரு புதிய காலத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். Until the shadows of Saul is removed, you will not have a new season in your life. சவுலுடைய நிழல் நம்முடைய வாழ்க்கை விட்டு எடுக்கப்படாத வரைக்கும் புதிய காலகட்டம் வராது. I was praying for a young girl just now. இப்பொழுது ஒரு வாலிப பிள்ளைக்கு நான் ஜெபித்தேன். She was telling me, Pastor, the message what you preach now, I'm always scared of shadows. நான் நீங்க பேசுற அந்த வார்த்தை கேட்கும்போது நிழலை பார்த்தாலே எனக்கு எப்பொழுதும் பயம் You know, எடுத்துச்சு. somebody when you're going and suddenly you see a shadow, நடந்து போகும்போது திடீர்னு நிழலை பாத்தீங்கன்னா, suddenly you go to the toilet and suddenly you see there was a shadow. திடீர்னு போகும்போது நிழலை பார்த்தோன்னு பயந்துருவோம். You know what is the definition of a shadow? நிழலுக்கான விளக்கம் என்ன தெரியுமா? Shadow means it's a blocking of light, then only you get a shadow. வெளிச்சம் தடை செய்யப்பட்ட இடத்துல தான் நிழல் வரும். Shadow blocks your light. நிழல் இருக்கும்போது உன் வாழ்க்கையில வர வேண்டிய வெளிச்சத்தை அது தடுக்கிறது. Shadows of Saul blocked the light of Israel. சவுலுடைய நிழல் இருக்குமானால் இஸ்ரவேலுக்கு வர வேண்டிய வெளிச்சம் தடைப்பட்டிருக்கிறது. The season was changing. காலம் கட்டம் மாறுகிறது. Praise God. The season in the churches are changing. இந்த காலத்துல சபையினுடைய காலகட்டங்கள் மாறுகிறது. The season in your personal life is changing. தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய காலகட்டங்கள் மாறுகிறது. The many times the shadow stops that light to operate. அநேக நேரத்துல நிழல் இருக்கும் பொழுது அந்த வெளிச்சம் அல்லது விளக்கு செயல்படுவதற்கு Bible தடையா says he is இருக்குது. a perfect gift and he is a perfect thing. He is the father of lights where there is no shadow of variables. பாருங்க, ஜோதிகளின் பிதாவாக இருக்கிற அவரிடத்துல எந்த விதமான மாறுதலான நிழலும் கிடையாது. Praise the Lord, he never changes. மாற மாட்டாருங்க. His lights never changes. அவருடைய வெளிச்சம் மாறாது. He is the father of lights. பாருங்க, ஜோதிகளின் பிதா, ஒளியினுடைய பிதா, அபராதிக்க தேவன். He lives in the light. அவர் ஒளியிலே வாழ்கிறவர். There's no darkness
darkness in my God. தேவனிடத்துல Hallelujah. எவ்வளவேனும் இருள் கிடையாது. He is ஹalleluya. not of the darkness, he is of the light. நாம் ஆராதிக்கிறது இருளுக்குரியவர் அல்ல, வெளிச்சத்திற்குரியவரை So he ஆராதிக்கிறோம். doesn't want the shadows of Saul to spoil your future of light. சவுலுடைய நிழல் உன் வாழ்க்கையில் இருக்கிறதுனால வெளிச்சத்தினுடைய எதிர்காலத்தை தயவு செய்து இழந்துடாதீங்க. David was tormented by Saul's shadows. பாருங்க, சவுலுடைய நிழலினால தாவீது அன்றைக்கு துன்புறுத்தப்பட்டான். Praise God. You know, Saul was chasing him right from day one. முதல் நாளிலிருந்து சவுல் தாவீதை தொடர்ந்தான், துரத்தினான். Praise God. There were two characters of Saul. Praise God. Two characters of Saul. சவுலுடைய ரெண்டு கதாபாத்திரங்களை பார்க்க முடியும். One was his stubbornness. ஒன்று அவனுடைய கடின இருதயம், Another one was his rebellious. இரண்டாவது அவனுடைய முரட்டாட்டம். These are two characters which God found in Saul. சவுலுடைய வாழ்க்கையில் ரெண்டு காரியத்தை கர்த்தர் கண்டுபிடித்தார். What is the shadow which is there in our lives now? நம்முடைய வாழ்க்கையிற்கு எது நிழலாக இருக்கிறது? The shadow of Saul is still in our families. சவுலுடைய நிழல் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது. Stubbornness. கடின இருதயம், It is still there in our families. இன்னமும் கடின இருதயம் இருக்கிறது. That's the shadows of Saul. அது சவுலுடைய நிழல் என்று தான் சொல்ல முடியும். Until you have stubbornness, you'll never see the light of God. கடின இருதயம் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய ஒளியை பார்க்க முடியாது. Praise God. ஹalleluya, ஹalleluya. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So look at this. There were two similarities between David and Saul. தாவீதுக்கும் சவுலுக்கு இருக்கிற அந்த ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய காரியம் இருக்குது ஒன்று. David had worked with the sheep, தாவீது ஆடுகளோடு கூட அன்றைக்கு வேலை செய்தான். animals. Even Saul was working with animals. மிருகங்களோடு கூட தாவீது தான், அதே போல சவுலும் மிருகங்களை கையாண்டான். Praise God. Even David was anointed by Samuel. பாருங்க, சாமுவேல் தான் தாவீதை அபிஷேகம் பண்ணினான். Even Saul was anointed by Samuel. சவுலையும் சாமுவேல் தான் அன்றைக்கு அபிஷேகம் பண்ணினான். David reign was for 40 years. 40 ஆண்டுகள் தாவீது அரசாண்டான். Saul also reigned for 40 years. சவுலும் 40 ஆண்டுகள், But 40 வருஷங்கள் what's the அரசாண்டான். difference between Saul and David? சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம் உண்டு? Hallelujah. ஹalleluya. Because David was obedient to God's word. தாவீது கடைசி வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தான். And he was not rebellious. When he made a mistake, he immediately asked for தவறு forgiveness. செய்த போதும் கூட அவன் ஆண்டவரிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டான், மனம் திரும்பினான். The two things I want to tell in our churches and our families. நம்முடைய சபையில், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ரெண்டு காரியங்களை சொல்லுகிறேன். These shadows are following your families. இந்த சவுலுடைய நிழல் நம்முடைய குடும்பத்தை பின்தொடர்ந்து வருகிறது. Stubbornness. கடின இருதயம், I will not give this up. நான் இதை விட மாட்டேன். That's a shadow. அது ஒரு நிழலுங்க. That's a shadow. அது ஒரு நிழல். That's a shadow which keeps coming behind you everywhere you go. இந்த நிழல் நீங்க எங்க போனாலும் உங்களை பின்தொடர்ந்தே வருகிறது. Listen to me very carefully. நன்றாக கவனியுங்கள். The shadows will be there. நிழல் இருக்கும். When the light comes, அந்த ஒளி வரும்போது the shadow will leave. அந்த வெளிச்சம் வந்த பிறகு அந்த நிழல் உங்களை விட்டு நீங்கி விடும். We are living in shadows, brothers and sisters. நிழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, Somebody would have abused you when you were a child. சிறு வயதா இருக்கும்போது உங்களை தேவையில்லாத காரியத்தை யாரோ செய்திருப்பார்கள். That is still a shadow in your அது life. இன்னமும் உங்களுடைய வாழ்க்கை நிழலாக இருக்கலாம். Somebody has hurt you in your life. யாராவது சிறு வயதில காயப்படுத்தி That is இருக்கலாம். still a shadow in your life. இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில் அது நிழலாக இருக்கிறது. Your marriage is a shadow. திருமண வாழ்க்கை ஒரு நிழலாக இருக்கலாம். Oh my God. Your marriage is coming as a shadow. உங்களுடைய திருமண வாழ்க்கையானது ஒரு நிழலாக வந்து கொண்டிருக்கிறது. Your failures are coming in like a shadow. தோல்விகள் எல்லாம் இன்னும் நிழலை போல உன்னை பின்தொடர்ந்து Your வருகிறது. fight with your husband comes as a shadow. கணவரோடு சண்டையிடுகிற காரியங்கள் நிழலை போல வருகிறது. Your fight with your parents is coming as a shadow. பெற்றோரோடு கூட சண்டை போடுவது நிழலை போல வருகிறது. Your failures are coming as a shadow. Behind you, everywhere you go, there's a shadow of Saul. தோல்விகள் எல்லாம் சவுலின் நிழலை போல நீங்க எங்க போனாலும் பின்தொடர்ந்து வருகிறது. You're not able to forget and forgive that. மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல உங்களால. If you don't have that, you will not receive the light of God in your life. மறக்கவும் மன்னிக்கவும் முடியாவிட்டால், நிழலை விடாவிட்டால் தேவனுடைய வெளிச்சத்தை வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள The முடியாது. shadows will keep coming. நிழல் Hallelujah. வந்துட்டு தாங்க இருக்கும் பின்னாடி. But the light, when it comes, then you have a new season. ஆனா என்னைக்கு வெளிச்சம் வந்ததோ அதற்கு நிழலுக்கு இடம் கிடையாது. புதிய காலகட்டத்தை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். I'm telling you prophetically today. தீர்க்கதரிசனமாக கர்த்தர் வார்த்தை சொல்கிறேன். Famine will get over when you allow the light to come. இந்த வெளிச்சம் வருவதற்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற பஞ்ச காலம் மாறும். Before the light comes, you need to endure the famine in your lives. அந்த வெளிச்சம் வர்ற வரைக்கும் உங்க வாழ்க்கையில அந்த பஞ்சத்தை நீ சகித்தாக வேண்டும். Praise the Lord. God rejected Saul. சவுலை கர்த்தர் புறக்கணித்து தள்ளினார். The shadows of Saul is very important for you to understand in our personal modern life. சவுலுடைய நிழல் என்று சொல்லும்போது இன்றைக்கு நவீன வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் உண்டு. I'm not talking about Saul, but what was happened to Saul is happening in our churches.
பாருங்க, சவுலை குறித்து இன்றைக்கு சொல்லவில்லை. சவுலுக்கு நடந்த காரியம் அன்றைக்கு ஏற்பட்டது இன்றைக்கு சபைகளில் நடக்கிறது. Praise the Lord. God told Saul, சவுலை பார்த்து கர்த்தர் go சொன்னார், and kill everything. எல்லாவற்றையும் அமலேக்கியர் உண்டான கொள்ளையிட வேண்டும் என்று சொன்னார். Don't leave anything, kill everything. ஒன்று கூட விடக்கூடாது, எல்லாவற்றையும் கொன்று போட வேண்டும் என்றார். What did he do? என்ன செய்தான்? What did he do? என்ன செய்தான்? This is amazing. ஆச்சரியமானது. That this is the one which God said, I am not happy with Saul. சவுல் நிமித்தமாக அவன் கொஞ்ச காலத்தை மீதியாய் வைத்ததால் எனக்கு சந்தோஷம் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். God rejected Saul because of one thing. ஒரு காரியத்தினால சவுலை ஆண்டவர் தள்ளினார். In fact, there are too many things of Saul. சவுலுடைய நிறைய காரியங்கள் இருக்கு. Let's read the first Samuel. 1 சாமுவேல். First Samuel. I want somebody to read the first Samuel. I don't know where I'm just moving. 15th chapter. 9வது அதிகாரம் 22nd to 24. 22 லிருந்து 24. Uh-huh. 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 Sister, 1 minute. Since you are going online, I want Solomon to read. Yeah. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் பார்க்கிலும் சர்வாங்கன தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டங்கம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். The shadow of Saul. சவுலுடைய நிழல் இதுதான். Disobedience is the shadow of Saul. கீழ்ப்படியாமை இது சவுலுடைய நிழலாய் இருக்கிறது. Praise the Lord. Impatience is the shadow of Saul. பொறுமையின்மை அது சவுலுடைய நிழலாய் இருக்கிறது. Before Samuel comes, he did the priesthood. சாமுவேல் வருவ தாமதமான போது ஆசாரியன் செய்ய வேண்டிய காரியத்தை துணிகரமாய் செய்தார். Shadows of Saul. இதுதாங்க சவுலுடைய நிழலாய் இருக்கிறது. One thing you have to understand. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணுங்க. God has given you the anointing to glorify God. ஆண்டவர் நமக்கு அபிஷேகம் கொடுத்தது நம்மை உயர்த்துவதற்கு கிடையாது, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக மாத்திரமே. God has given you a talent not to glorify and please man. ஆண்டவர் தாளந்தை கொடுத்தது உங்களை மேன்மைப்படுத்தவோ ஜனங்களை பிரியப்படுத்தவோ கிடையாது. Praise God. ஸ்தோத்திரம். Saul's anointing was pleasing the people. சவுலுடைய அபிஷேகம் என்றால் ஜனங்களை பிரியப்படுத்தக்கூடியதாக இருந்தது. The messages should not please people. எந்த செய்தியா இருந்தால் ஜனங்களை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்க கூடாது. If it has to be corrected in the season, you need to correct it. அந்த காலகட்டத்தில் திருத்துவதற்கான வார்த்தையை கர்த்தர் கொடுத்தால் அது வார்த்தையாக If you இருக்க don't வேண்டும். correct your son at the right time, he will stand up when he is 20 years against you. சிறிய வயதா இருக்கும்போது திருத்த வேண்டிய நேரத்தில் பிள்ளையை திருத்தாவிட்டால் பெரிய வயதாகும்போது உங்களுக்கு விரோதமாக நிற்பான். Praise God. That's why the Bible says at the right season correct this person. ஏற்ற காலத்தில் அந்த நபரை திருத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. If you go to an orthopedician with a wound in your leg, கால்ல வலி காயம் என்று சொல்லி அந்த எலும்பு முறிவு மருத்துவரிடத்தில் if you போகும்போது are 50 years old, 50 வயதா he will இருக்கும்போது say this will not change. சொல்லுவா 50 வயசு ஆயிடுச்சுப்பா இது மாறாது என்று சொல்லுவான். But if you take a young person to the orthopedician, வாலிபனை அந்த மருத்துவரிடத்தில் கொண்டு he போனால் will say he has young age, we can turn it around. இது வாலிப வயதுங்க, அது எலும்பு சரியாயிடும், இப்போ மாற்றி விடலாம் என்று சொல்லுவாங்க. Whenever you need to correct somebody, ஏன் சொல்றா திருத்த வேண்டிய வயதிலே திருத்த வேண்டும். you have to turn them to the Lord. Hallelujah. திருத்த வேண்டிய நேரத்தில் திருத்தி கர்த்தரிடத்தில் கொண்டு வர வேண்டியது அவசியமா If இருக்கிறது. you allow them to grow, அத வளர விட்டீங்கன்னா you are pleasing man. அப்படி வளர விட்டீங்கன்னா மனுஷனை பிரியப்படுத்துறவளாய் மாறி The விடுவீங்க. answer what Saul gave me stunned my consciousness. கொடுத்த பதிலானது எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கினது. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் Amen. உம்முடைய வார்த்தைகளையும் மீறினாலே பாவம் செய்தேன். பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். நான் என்ன பார்த்து சொல்லுங்க, நான் ஜனங்களுக்கு பயந்து. ஐயோ, நான் ஜனங்களுக்கு பயந்து நான் ஜனங்களுக்கு பயந்து ஜனங்களுக்கு பயந்து I obeyed their word. ஜனங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்பட்டு போயிட்டேன் என்று சொல்கிறார். Leadership cannot be afraid of their people. ஆண்டவர் தலைவராய் வைக்கும்போது ஜனங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. The shadows of Saul is a tradition. சவுலுடைய நிழல் என்று சொல்லும்போது அது பாரம்பரியம். I told in the first service, முதல் ஆராதனையில சொன்னேன், I have lost many people from the church because we were preaching the truth. சத்தியத்தை சத்தியமாய் போதித்ததனால अनेक சபையை விட்டு போயிருக்காங்க. I don't want to lose my anointing than pleasing people. ஜனங்களை பிரியப்படுத்துவதை விட நான் அபிஷேகத்தை இழக்க விரும்பல. If I please people, our church will be full. நான் ஜனங்களை பிரியப்படுத்தா சபை நிரம்பி வழியும். நீ பூ வச்சுக்குமா, நீ அது வச்சுக்கோ, நீ எப்படி வேணா வா. சொன்னார் ஒருத்தர், வரட்டும், வரும்போது வரலாம்.
அதுக்கப்புறம் growth-ஏ இல்லையா, குழந்தையா வந்து அப்படியே குழந்தையாவே இருந்ததுன்னு நீ ஒத்துப்பியா? If the child is born and if the child is going to be a child always, will you accept it? குழந்தை பிறந்த பிறகு கடைசி வரைக்கும் குழந்தையா இருந்தா ஒத்துப்பீங்களா? We expect the child to grow. குழந்தை வளரணும், பிள்ளை வளரணும்னு விரும்புறோம்ல. Same way the pastor expects you to grow. அதே போல சபைக்கு குழந்தையா வரலாம், ஆனா வளர வேண்டும் என்று சொல்லி போதகர் விரும்புகிறார். I will receive any குழந்தைஸ். எந்த குழந்தையா ரட்சிக்கப்பட்டவங்களும் வரலாம் But I சபைக்கு. don't want the குழந்தைஸ் to stay குழந்தைஸ். அநேக வருஷம் ஆன பிறகு குழந்தையா இருக்க எனக்கு விருப்பம் There's இல்லைங்க. a time for milk. பாலை குடிக்க வேண்டிய காலம் There's a இருக்கு. time for meat. ஆமா, நல்ல ஆகாரத்தை புசிக்க வேண்டிய காலம் When இருக்குது. we teach the meat, they leave the church. அங்க பாலை குடிக்கிற காலத்துல அந்த இறைச்சியை கொடுக்கும்போது சபை விட்டு போயிடுறாங்க. Saul said, I want to please men. மனுஷனுக்கு நான் பயந்தேன், பிரியப்படுத்தணும்னு சொல்றாங்க. Aaron said, Lord, look at Moses, before you came, the people told me to do all these ஆரோன் things. மோசேயை பார்த்து சொன்னான், நீர் வருவதற்கு முன்பாக ஜனங்கள் இதை செய்ய சொன்னார்கள் செய்தேன் என்றான். Praise the Lord. When God has given you anointing and God has given you a position in the church, be careful because God is going to question you. ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்து சபையில ஒரு ஸ்தானத்துல வைத்திருக்கான்னு சொல்ல கர்த்தர் ஒரு நாள் கேள்வி கேட்பார். We cannot just pat everything what's happening and say everything is fine. நடக்கிற கதையெல்லாம் தட்டி கொடுத்து நல்லதுன்னு சொல்றதுக்கு ஆண்டவர் அழைக்கல. If Solomon is doing wrong, we need to say, Solomon, correct yourself. தவறு என்று சொல்லும்போது சாலமோனே தவறு திருத்திக் கொள்ள வேண்டும் என்று If சொல்ல the வேண்டும். pastor is doing something wrong, God will punish him. போதகர் தவறு செய்தால் கர்த்தர் தண்டிப்பார். But if the pastor doesn't correct you, ஆனா போதகர் சரியான நேரத்துல உங்களை திருத்தாவிட்டால், I am favoring you, I'm not pleasing God. அப்படி நான் திருத்தாவிட்டால் உங்களுக்கு தயவு பண்றேன், ஆனா கர்த்தருக்கு அது பிரியம் கிடையாதுங்க. I don't want to get a நல்ல pastor. நல்ல போதகன்ற பேர் எனக்கு வேண்டாம். That is nice. That is title is nice. அந்த தலைப்பு நல்லதா இருக்கும் உலகத்துல. But he teaches correctly. That is a better thing. ஆனா நல்ல கடிந்து போதிப்பான்னு சொல்றாங்களா, அது நல்ல வார்த்தைங்க. If something man rejects, மனுஷன் ஏதாவது தள்ளும்போது, if something is man rejects, when it is something else, when God rejects. பாருங்க, மனுஷன் தள்ளக்கூடிய சில காரியம் இருக்குது, கர்த்தர் தள்ளி விடுகிற சில காரியங்களும் உண்டு. Those who have itching ears will go to those people who are talking about their ears. ஆமா, செவிக்கு நல்ல வார்த்தை கேட்கிறவங்க அது நல்லா இருக்கும்போது அதை பேசிட்டே இருப்பாங்க. Shadows of Saul is flesh. சவுலுடைய நிழல் என்று சொல்லும்போது அது மாம்சத்திற்குரிய காரியங்கள். Flesh always leads us down. மாம்சம் எப்பொழுதுமே கீழே தான் கொண்டு போகும். Flesh will always lead us to corruption. பாருங்க, எப்பொழுதுமே அழியக்கூடியதுங்க மாமிசம். So what happened to Saul? சவுலுக்கு என்ன ஆனது? He started hating people who were not in his side. பாருங்க, அவன் பக்கத்துல இல்லாத ஜனங்களை சவுல் அன்றைக்கு வெறுக்க ஆரம்பித்தான். Anyone like him, he liked them. அவனுக்கு யாரெல்லாம் பிடிச்சதோ, ஜனங்க யாரெல்லாம் அவனை விரும்பினாங்களோ, Anyone who was not like him, he hated them. சவுலை பிடிக்காத ஜபர் யாரெல்லாம் இருந்தாலும் ஜனங்கள் எல்லாம் வெறுத்தான். That's a shadow of Saul. அதுதான் சவுலுடைய நிழல் இன்றைக்கு. I'm talking about the characters and the shadows of Saul. சவுலுடைய குணாதிசயங்கள் அவனுடைய நிழலை குறித்து இன்றைக்கு I பேசுகிறேன். cannot please man and I cannot please God together. மனுஷனையும் பிரியப்படுத்தி தேவனையும் பிரியப்படுத்தி என்னால முடியாது. He said, I'm fearing the people. நான் ஜனங்களுக்கு பயந்து What a நடந்தேன். king he was. என்ன ஒரு ராஜாவா இருந்தான். Anointed king. அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. Ordained king. நியமிக்கப்பட்ட He ராஜா. says, I'm fearing the people. நான் ஜனங்களுக்கு பயந்தேன். The moment the pastor is fearing this believers, the church is closed. என்னைக்கு போதகர் விசுவாசிகளுக்கு பயந்து பேசுகிறாரோ, சபை அதோட முடிந்து விடும். Praise God. If the pastor preaches the right word, correct time, out of season, in season, correcting them, rebuking them in the correct way, in the solid truth, then the church will stand. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தையை திருத்துவதற்கான வார்த்தையை திருத்தி போதிக்க வேண்டிய வார்த்தையை சத்தியத்தை போதிக்கிற ஒரு போதகர் இருந்தால் சபை வளரும். Our failures in our jobs, in our past is a shadow. நம்முடைய வேலையில் இருக்கிற தோல்விகள், ஏமாற்றங்கள் எல்லாம் கடந்த காலத்தில் வருகிற நிழலாக இருக்கிறது. Our shadows of failures are coming behind us. தோல்வியுடைய நிழல்லாம் நமக்கு பின்பாக வந்து கொண்டிருக்கிறது. Praise God. Our shadows, our memories. நம்முடைய நினைவுகள், நம்முடைய நிழல் எல்லாம் கூட வந்து கொண்டிருக்கிறது. See, you have a memory which is more capacity than all the systems. எல்லா சிஸ்டமை விட, கம்ப்யூட்டரை விட நமக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை கர்த்தர் You கொடுத்திருக்கிறார். can still remember how you are 5 years old, you can still talk about it. 5 வயதுல என்ன செய்தீங்க சொல்லி இன்னமும் பேச முடியும். That's a shadow of your soul. அதுதான் சவுலுடைய நிழலாக இருக்கிறது. How can we remove this? எப்படி இதை நம்ம விட்டு நீக்க முடியும்? Look at this. I just want to finish with this. Rizpah, ரிஸ்பாலை குறித்து நாம் a வாசித்தோம். woman ஒரு ஸ்திரீ who is a concubine to Saul. சவுலுடைய மறுமனையாட்டியா இருந்தார். She wants to protect the dead body. அந்த மரித்து போன சடலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினாள். How many of us, we want to keep, I've read some places where they kept the mother for 5 days. 5 நாட்கள் மரித்த அவருடைய தாயை வைத்திருந்திருக்காங்க. When God is changing the season, ஆண்டவர் காலகட்டத்தை when மாற்றும்போது, God is bringing in the light, ஆண்டவர் ஒளியை அல்லது வெளிச்சத்தை கொண்டு வரும்போது, Rizpah is blocking it. ரிஸ்பால் அதற்கு தடையாக இருக்கிறாள். Hallelujah. ஹalleluya. Praise God. Hallelujah.
Rizpah was blocking the new season. புதிய காலகட்டம் வராதபடிக்கு ரிஸ்பால் தடை செய்கிறாள். How many want a new season? எத்தனை பேர் புதிய காலம் வேணும்? There was a prayer just now. There was a prayer before we finish. முடிப்பதற்கு முன்பாக God showed me a door. God showed me a door. ஒரு வாசலை காண்பித்தார். The door was opened. அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. And there was a light from the small space. அந்த சின்ன இடத்திலிருந்து வெளிச்சம் உள்ள And there வருகிறது. was a light from the big space. அந்த பெரிய இடத்திலிருந்து வெளிச்சம் உள்ள வருகிறது. They were standing in the small light. அந்த சின்ன வெளிச்சத்தில் நிற்கிறார்கள். God is telling us in a new season, ஆண்டவர் சொல்ற புதிய காலகட்டத்திலே come to the full light of me. அந்த கொஞ்ச வெளிச்சத்தில் அல்ல நிறைவான வெளிச்சத்துக்குள்ள நீ கடந்து வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். Rizpah cannot stop the new season. புதிய காலகட்டத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். எத்தனை ரிஸ்பாக்கள் எழுப்பினாலும் அதை தடை செய்யவே முடியாது. Talking in spiritual level right now. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Rizpah cannot stop the move of God. தேவனுடைய அசைவாடுதல் தேவனுடைய வல்லமையை ரிஸ்பால் நினைச்சாலும் I'm தடை செய்ய talking to முடியாது. denominations. சபை பிரிவுகளை பற்றி நான் சொல்லுகிறேன். I'm talking to organizations. சபை நிர்வாகங்களை குறித்து பேசுகிறேன். However you protect the dead body, மரித்து போன எலும்புகளை சடலத்தை எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பாதுகாத்தாலும் God will bring the water down. நான் சொல்றேன் நீ பாதுகாக்கலாம் ஆனா கர்த்தர் மழையை கொண்டு வருவார். God will bring a change down. மாற்றத்தை நிச்சய கர்த்தர் கொண்டு வருவார். How many Rizpahs you bring, எத்தனை ரிஸ்பால் வந்தாலும் சரி God will bring the water down. எத்தனை ரிஸ்பால் எழுப்பினாலும் சரி When they were கர்த்தர் மழையை changing, வசிக்க God வருவார். is changing the season. ஆண்டவர் காலகட்டத்தை மாற்றுகிறார். ஆண்டவர் The காலகட்டத்தை Saul மாற்றுகிறார். spirit is gone. சவுலுடைய ஆவி முடிந்து விட்டது. The Saul spirit, the dominating spirit, the oppressing spirit, ஆதிகம் செய்கிற ஒடுக்குகிற சவுலுடைய ஆவி முடிந்து விட்டது. the denomination spirit, சபை பிரிவில் இருக்கிற அந்த ஆவி the division spirit, division spirit பிரிவினை ஏற்படுத்துகிற ஆவிகள் is gone. முடிந்து விட்டது. She was protecting a dead body. மரித்து போன எலும்புகளை சடலங்களை பாதுகாத்தால் You cannot protect dead bodies. இல்லங்க மரித்து போன சரீரத்தை நீங்களான பாதுகாக்க முடியாது. Water will come down. தண்ணீர் வரும். She was protecting from everywhere. The birds should not come. பறவைகள் வரக்கூடாது பாதுகாத்தால். The dead body is standing. The birds should not come. மரித்து போன சடல இருக்கிறது பறவைகள் பட்சிகள் வரக்கூடாது. How long you can protect? எவ்வளவு நாள் ரிஸ்பாலே பாதுகாக்க smell will முடியும். come. நாற்றம் வெளியே வரும். It may be 8 years. 8 ஆண்டுகளா It may be இருக்கலாம். 11 years. 11 ஆண்டுகள். If God wants to change, He will change the season. கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வர நினைச்சிட்டார்னா எந்த மனுஷனால தடுக்க முடியாது. மாற்றம் வந்தே ஆக வேண்டும். The barley harvest is coming. Hallelujah. வார்கோதுமை அறுப்பை நாள் வந்து விட்டது. The barley harvest is coming. வார்கோதுமை அறுப்பின் நாள் வந்து விட்டது. The change is coming. மாற்றம் வந்து A விட்டது. new season is புதிய காலம் coming. வந்து விட்டது. Oh, new season. Everybody சொல்லுங்க new season. சொல்லுங்க புதிய காலம் வந்து விட்டது. Oh, new season. புதிய காலம் வந்து விட்டது. New season. புதிய காலம் வந்து விட்டது. Rizpah cannot stop. ரிஸ்பால் தடை செய்ய My முடியாது. uncle cannot stop. என் uncle நிறுத்த முடியாது. My pastor cannot stop. போதகர் நிறுத்த My முடியாது. job cannot stop. வேலை நிறுத்த A முடியாது. new season is coming. சொல்லுங்க பார்க்கலாம் புதிய காலத்தை Oh, a new season. ஆரம்பித்து விட்டார். A new புதிய door. காலத்தை ஆரம்பித்து A விட்டார். new promise. புதிய A வாக்குத்தத்தம். new thing is புதிய ushering. காரியங்கள் Oh, உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. the shadows of Saul is moving. சவுலுடைய நிழல் நகர்ந்து When கொண்டிருக்கிறது. the shadow moves, we can see the light. என்னைக்கு நிழல் போதோ அப்பதான் வெளிச்சத்தை உன் வாழ்க்கையில பார்க்க முடியும். I'm telling you again, if it is dead, don't leave it. Bury the bones. திரும்ப சொல்லுறேன் மரிச்சிருச்சா அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த எலும்புகளை அடக்கம் பண்ண வேண்டியது அவசியம். We think everything is dead, but it is still alive. எல்லாம் மரிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களே இன்னும் உயிரோடு இருக்கிற சில காரியங்கள். Whatever you're thinking is dead in your family, உன் குடும்பத்துல அதெல்லாம் மரிச்சு போச்சுன்னு some நினைக்கிறீங்க. Rizpah is keeping it alive. ஏதோ ரிஸ்பாக்கள் இருக்காங்க இன்னும் அதை உயிரோடு கூட வச்சிருக்காங்க. எப்பயோ நடந்ததுங்க. அதை இன்னைக்கு அந்த ரிஸ்பா இன்னைக்கு சண்டை போடும்போது அந்த ரிஸ்பா வந்து சொல்லும் மிஸ்பா கூட்டத்தில், உங்க மாமியார் அன்னைக்கு செஞ்சாங்கல்ல, உங்க மாமியார் அன்னைக்கு சொன்னாங்க. அது ஒரு சாட்சியாவே வந்து சொல்லும். ஐயோ கட் பண்றா, மாமியார் எனக்கு தொந்தரவு கொடுத்துருந்தாங்க, மாமியார் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அருமையான சாட்சி, பெருமைப்படணும். Praise God. Rizpah is protecting the dead things. மரித்து போன காரியங்களை ரிஸ்பாக்கள் மூடி வைத்து இருக்காங்க. When God says it's dead, ஆண்டவர் மரித்திருச்சுன்னு சொன்னார்னா, and God gave an instruction to David, தாவீதுக்கு ஒரு அறிவுரையை சொன்னார். gather everything. எல்லா எலும்புகளையும் ஒன்று சேர். பார்த்து சொல்லுங்க everything. Everything எல்லாமே சொல்லுங்க. சின்னதை விடாத. Oh my God. அதை விட்டுனா அது ரிஸ்பா protect பண்ணும். ஒரு சின்ன தப்பு விட்டன்னு வெச்சுக்கோ, that will become a big thing later on. சின்ன காரியத்தை இன்னைக்கு விடுறீங்களே பெரிய காரியமே வருகிற நாட்கள் மாறிவிடும். One time I see you in Tower Park.
டவர் பார்க்ல ஒரு முறை பார்த்தேன். That impression is there with me always. அது கடைசி வரைக்கும் இருக்கும், அது மாறாது. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும். When that shadow keeps coming. அந்த நிழல் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். I'm telling truth. Some of you may not like it. உண்மையே சொல்றேங்க, ஒரு சிலருக்கு பிடிக்காதுதான். The shadows of Saul சவுலின் நிழல் is haunting our families. நம்முடைய குடும்பத்தை பிடித்து எப்பயோ வைத்திருக்கிறது. பண்ண தப்பு இன்னைக்கு you're not allowing the light to come in. அந்த நிழல் இருக்கிறதுனால தான் வெளிச்சம் வாழ்க்கையில வராதபடிக்கு தடையாய் இருக்கிறது. Are you ready to bury the bones today? இன்றைக்கு அந்த எலும்புகளை அடக்கம் பண்றதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா There's a இருக்கீங்க? power in burying the bones. எலும்புகளை அடக்கம் பண்ணும்போது அது ஒரு வல்லமை இருக்கிறது. Praise God. ஸ்தோத்திரம். David said, I don't want to keep it dead. தாவீது சொல்றான், அது மரித்து போனது வைக்க எனக்கு I விருப்பம் don't இல்லை. want to leave Saul like that. சவுலை அப்படியே விட எனக்கு விருப்பம் இல்லை. I want to bury Saul சவுலை அடக்கம் பண்ண வேண்டும். and I want to usher a new season. அடக்கம் பண்ணாதான் புதிய காலகட்டத்தை கர்த்தர் துவங்குவார். How long you want to be in the old? எவ்வளவு காலம் பழைய நாட்கள How long you want to be in the famine? பஞ்சத்திலே எவ்வளவு காலங்க வாழ போறீங்க? Water has come. தண்ணீர் வந்து விட்டது. Now you need to bury the bones. தண்ணீர் வந்து விட்டது. எலும்புகளை அடக்கம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. Oh, no more famine. இனி பஞ்சம் இல்லை. Water has come. தண்ணீர் வந்து விட்டது. Barley harvest has come. வார்கோதுமை It's அறுப்பினால். time to bury the bones. எலும்புகளை அடக்கம் பண்ணப்பட வேண்டிய ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாம் வந்து விட்டோம். Praise God. ஸ்தோத்திரம். Hallelujah. அல்லேலூயா. Not be man pleasers, but God pleasers. மனுஷனை பிரியப்படுத்துறோம் தயவு செய்து வாழாதீங்க, கர்த்தரை பிரியப்படுத்துறவரை வாழுங்க. Any chance you get from God, please God. ஆண்டவரிடத்துல எதை அவர் சொன்னாலும் எதை பெற்றுக்கொண்டாலும் அவரை பிரியப்படுத்தும் வாழ்க்கையை I வாழுங்க. was talking to my wife. I was telling both of us discussing. ஒரு நாள் மனைவியோடு கூட நாங்கள் பேசிக் கொண்டிருந்த I was போது almost to crying. நான் கிட்டத்தட்ட அழ ஆரம்பித்தேன். I told her, why people don't like me? ஏன் ஜனங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு Why they கேட்டேன். don't like us? ஏன் நம்மை ஜனங்களுக்கு பிடிக்கலன்னு கேட்டேன். Praise God. ஸ்தோத்திரம். நம்ம சர்ச்சை நம்மள பிடிக்கலையே, உங்களுக்கே உங்க பாஸ்டர் பிடிக்கலையே. Why? ஏன் என்று சொல்லி கேட்டேன். Because we preach the word in season and out of season also. காலமா இருந்தாலும் காலம் இல்லாவிட்டாலும் வார்த்தையாய் பிரசங்கிக்கிறதுனால ஜனங்களுக்கு நம்மை பிடிக்கலன்னு சொன்னேன். Praise God. ஸ்தோத்திரம். I'm telling you again, if I displease my God, God will reject me. தேவனை பிரியப்படுத்தாமல் நான் வாழ்ந்தேனா நிச்சயம் கர்த்தர் என்னை தள்ளி If விடுவார். I do anything wrong, if I do anything manly, if I do anything fleshly, God will punish me. மனுஷ பிரகாரமாக மாமிசத்திலே கர்த்தருக்கு விரோதமாய் செய்தால் கர்த்தர் என்னை தண்டிப்பார். But if I tell the word at the right time, at the right place, at the right time, God will bless me. சரியான நேரத்திலே சரியான கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கித்தால் நிச்சயம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். The shadows of Saul should be removed from our church. சவுலின் நிழல் நம்முடைய சபை விட்டு நீங்க வேண்டும், அகன்று போக The whole வேண்டும். thing should be removed from our church. பழைய காரிய சபை விட்டு நீங்க வேண்டும். Then only you can usher the light of David into Israel. அதற்கு பிறகுதான் இஸ்ரவேலுக்குள்ளாக தாவீதுடைய வெளிச்சம், தாவீதுடைய விளக்கு வரும். Praise God. Rizpah will die and go. இஸ்பால் மரித்து போய் The விடுவார்கள். light will stay forever. கர்த்தருடைய வெளிச்சம் மாத்திரம் என்றென்றைக்கும் நிற்கும். Hallelujah. He is the father of lights. அவர் ஜோதியின் பிதா. Perfect gift. பூரணமான There's no பானம். shadow and he is not variable at all. அவர்கிட்ட நிழல் கிடையாதுங்க, வேறுபாட நிழல் அவரிடத்துல கிடையாது. He came, he took all the bones. அவன் வந்து தாவீது எல்லாம் எலும்புகளை எடுத்து And Bible says he buried it. வேதம் சொல்லுகிறது அதை அடக்கம் பண்ணினான். Praise the Lord. Don't leave it dead. Bury it. மரித்து போச்சு அப்படியே விட்டுறாதீங்க, அடக்கம் பண்ணணும். When you bury it, அடக்கம் பண்ணும்போது there's a power. வல்லமை உண்டு. When you bury it, அடக்கம் பண்ணும்போது new season. புதிய காலகட்டம். When you bury it, அடக்கம் பண்ணும்போது Bible says வேதம் சொல்கிறது God entreated that land. கர்த்தர் அந்த தேசத்துக்கான வேண்டுதலை கேட்டருளினார். Praise God. ஸ்தோத்திரம். Only when he buried the bones, எலும்புகளை அடக்கம் பண்ணினால் மாத்திரோமே God will entreat that land. ஆண்டவர் தேசத்திலே Praise மழையை God. வர்ஷிக்க பண்ணுவார். The moment he did that burial, அந்த எலும்புகளை I அடக்கம் don't know how many are மாத்திரத்தில் prepared to do what I'm telling you. நான் சொல்ற காரியத்தை எத்தனை பேர் செய்ய விரும்புறீங்க எனக்கு தெரியாது. It's not a literal thing, you know. இது எழுத்தின் ரீதியாக இந்த எலும்பு அடக்கம் பண்றோம் அத பத்தி நான் பேசல. You cannot talk about literally the bones. அது எழுத்தின் ரீதியாக ஒரு எலும்பு இருக்கு I'm அடக்கம் not பண்றோம், talking அத about பத்தி பேசல. literally. I'm talking about spiritually. எழுத்தின் ரீதியாக பேசலங்க, ஆவிக்குரிய What are ரீதியாக your பேசுறேன். shadows? What are your shadows of Saul which is worrying you? சவுலுடைய நிழல் எது உங்களுக்கு உபத்திரவமாய் இருக்கிறது? The pain what you've gone through? நீங்க கடந்து வந்த வேதனையின் பாதையா? The disappointment what you've gone through? ஏமாற்றங்கள் வழியே வந்தீங்களா அதுவா? The families we have gone through tears and troubles, and is that shadow which is bothering you கண்ணீரின் even மத்தியில் now? உபத்திரவத்தின் மத்தியில் அது ஒரு நிழலா இருக்கு. The loss in your family is your shadow. குடும்பத்துல இழந்த ஒரு காரியம் அது ஒரு நிழலா இருக்குதா? What are the shadows you are carrying along with you? இவ்வளவு காலம் எந்த நிழலை சுமந்து கொண்டு வரீங்க? You're not allowing God to send his light in your life. ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை அனுப்பி மாற்றத்தை கொடுப்பதற்கு இடம் Brother and கொடுக்கல. sister, it's dead.
அது மரித்து விட்டு You சகோதரர்களே. cannot protect it like Rizpah. ரிஸ்பாலை போல இனிமேலும் பாதுகாத்து வைக்க முடியாது. I'm telling the church and I'm telling those who are watching us. சபைக்கு சொல்லுகிறேன், நீ பார்த்து கொண்டிருக்கிறோம் நான் சொல்றேன். Season is changing. உங்களுக்கான காலகட்டம் மாறுகிறது. Nobody can stop the change. ஒன்னு சொல்லிட்டேங்களா, எங்க அப்பா மாற்ற நினைச்சிட்டாருன்னா எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. He was 30 years Saul troubled David. 30 ஆண்டுகள் சவுல் தாவீதுக்கு துன்பத்தை கொடுத்தான். எங்க போனாலும் சவுல் பயந்து போயிட்டு இருந்தா. ஆனா when he buried the Saul's bones, God said, I will usher a new thing. 30 வருஷம் பயந்து ஓடினான். என்றைக்கு இவங்களை அடக்கம் பண்ணினானோ ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய துவக்கத்தை God is ஆரம்பிக்கிறார். saying, don't be afraid. பயப்படாதீங்க, கர்த்தர் சொல்லுங்க. I'm ushering a new thing. புதிய காரியத்தை New கட்டளையிடுவேன். decisions. புதிய தீர்மானங்கள், New ways. புதிய வழிகள், New life. புதிய வாழ்க்கை, New things. புதிய காரியம். Just raise your hands and say, Lord, new season. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு New புதிய season. காலம் எனக்கு வேண்டும் My ஆண்டவரே. famine is over. என் பஞ்ச காலம் முடிந்து New விட்டது. season is ஒரு புதிய coming. காலம் வந்து விட்டது. I am burying the bones. எலும்புகளை அடக்கம் பண்ண New சொல்லுங்களேன். season is புதிய coming. காலம் வந்து விட்டது. When they buried it, அடக்கம் பண்ணின போது God allowed a new weapon to come against David. அடக்கம் பண்ணின போது தாவீதுக்கு விரோதமாக ஒரு புதிய ஆயுதம் எழும்பிற்று. Praise God. When you bury your bones, எலும்புகளை அடக்கம் பண்ணும்போது there'll be a new பாருங்க, ஈஸியா பரி பண்ணிட்டா இன்னைக்கு போய் பேசுவீங்க, லஞ்ச்ல பேசுவீங்க. ஒருத்தர் சொல்வார், பாத்தியா பாஸ்டர் உனக்கு தான் பேசினாரு, பாஸ்டர் தெரிந்து பார்த்தியா உன்னை பத்தி தான் பேசினாரு. அது சொல்ல உன்னை பத்தி தான் பேசுச்சு பாஸ்டர், நீ தான் இப்படிங்கிற. யூ ஆர் நாட் பரியிங் த போன்ஸ். இதுக்கு சண்டை போடும். சண்டையிலே மட்டன் போறது தெரியாது. கச்சா முச்சான் சாப்பிட்டு சண்டை போட்டு திருப்பி யூ வில் ஹேவ் ஷேடோஸ் ஆஃப் சால். திருப்ப சவுல் நிழல் வந்துரும். பட் when you bury it, அடக்கம் பண்ணிட்டீங்கன்னா God gives you a new weapon. அடக்கம் பண்ணிட்டீங்கன்னா புதிய ஆயுதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்க அகைன்ஸ்டா கொடுக்கிறாரு, உங்களுக்கு விரோதமாய். Praise God. Turn to book of 2 Samuel 21st chapter 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 15th verse. படிங்க brother. 5. தாவீதும் ஆமென் பண்ணினார்கள். அப்படி ஆயிட்டு போனான். எவ்வளோங்க? 300 சேக்கல். சும்மா இல்ல, சவுலை விட அதிகமான ஒருத்தன் வந்து நிக்கிறாயா. When you think that everything is solved, எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்க நினைக்கும்போது, when you think you buried the bones, எலும்புகளை அடக்கம் பண்ணிட்டே நினைக்கும்போது, when you think everything is happy, நாமே சந்தோஷமா இருக்கு நினைக்கும்போது, the enemy brings a new thing. சத்துரு ஒரு புதிய காரியத்தை கொண்டு வருகிறான். எவ்வளவு? 300 சேக்கலா? 300 சேக்கல். 300 சேக்கல் நிறையுள்ள. தாவீது கோலியாத்தை கொண்டு வந்து, கோலியாத்து எவ்வளவு சேக்கல்? 600. பாதி. படிங்க. ஈட்டியை பிடிக்கிறவனும். What a word. இந்த சாப்டர்ல this word is so new. புதிய வார்த்தைங்க இந்த அதிகாரத்துல. He took a new sword. புதிய பட்டயத்தை எடுத்து. Praise God. The enemy knows the season has changed. இந்த காலம் மாறி விட்டது என்று சொல்லி சத்துரு அறிந்து கொண்டான். He has a new sword. புதிய பட்டயத்தை கையில கொண்டு வருகிறான் சத்துரு. But our God has a new warrior. நான் சொல்றேங்க, அவன் புதிய பட்டயம் கொண்டு வரட்டும், ஆனா புதிய யுத்த வீரர்களை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்துவார். David is fainted, தாவீது விடாய்த்து போனான். but his warriors are aware. தாவீது விடாய்த்து போனான், ஆனா யுத்த வீரர்கள் விழிப்போடு கூட இருந்தார்கள். Oh, new sword, புதிய பட்டயம், new warrior. புதிய வீரர்கள். A new enemy, புதிய சத்துரு, new warrior. புதிய யுத்த வீரர், New weapon. புதிய ஆயுதம். I have a new weapon. கர்த்தர் சொல்ற புதிய ஆயுதத்தை உனக்கு கொடுக்கிறேன். David is fainted, தாவீது விடாய்த்து but போனான், not Abishai. ஆனா கர்த்தர் அபிசாயை ஏற்படுத்தினார். படிங்க brother. Amen. வந்து சொல்லுங்க, வெட்டி போட்டேன். வெட்டி போட்டான். சொல்லுங்களேன், எனக்கு பைபிள் இப்போதான் படிக்கணும்னு எங்கேயுமே எழுதல படலைங்க. சொல்லுங்க, வெட்டி போட்டான். வெட்டி போட்டான். என்ன மாதிரி சொல்லுங்க, வெட்டி போட்டான். வெட்டி போட்டான். நம்ம ஆன்லைன்ல பாக்குறவங்க எல்லாம் பார்த்து பயப்படணும், என்ன சபடா இது, வெட்டி போட்டான். Amen. 300 சேக்கல். 300 சேக்கல் எடை. When the season is நான் changed, சொல்றேன், உன் வாழ்க்கையில காலகட்டத்தை கர்த்தர் மாற்றும் போது you can even kill 300 shekels of new sword. 300 New enemy. சேக்கல் நிறையுள்ள ஆயுதத்தோடு கூட வந்தாலும் எங்க அப்பா ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில ஆரம்பித்தார்னா அதையும் வெட்டி போடுறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். You are ready to battle the new season. Hallelujah. புதிய காலகட்டத்தில் சத்துரு வருவான்டா, அதை எதிர்த்து போராட கர்த்தர் நமக்கு பலம் தருவார். When you leave this place,
place you will have a new sword. இந்த இடத்தை விட்டு போகும்போது புதிய பட்டயம் வரும் தான். But God will give you a new weapon. கவலைப்படாதீங்க, புதிய யுத்த வீரரை புதிய ஆயுதம் உனக்கும் கொடுப்பார். You know why? தெரியுமா? Season has changed. காலகட்டம் மாறி வருகிறது. வெட்டினா அடுத்தது வெட்டினான். ஆஹா, இஸ்ரவேல் விளக்கு அணைந்து போகாதபடி. Quench not the light of Israel, David. You are the light to us. இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பினார். Jesus is the light to us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விளக்காக வெளிச்சமாக இருக்கிறார். The shadows of Saul goes away when light of Jesus comes இயேசு in. கிறிஸ்துவின் ஒளி நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு வருகிறதோ சவுலுடைய நிழலுக்கு இடமே கிடையாது. Jesus light comes on us. இயேசுனுடைய வெளிச்சம் Number 1 Abishai. Number 2 படிங்க. அபிசாய் என்ற யுத்த வீரன். ஆஹா, யாரை வெட்டினா சொல்லுங்க, திருப்பி கை எடுத்துங்க, தூங்காம இன்னும் 2 நிமிஷத்துல. சீபா என்ன பேருங்க? சீபேகாய். சீபேகாய். சீபே நான் அடிக்கடி சொல்றது, அடுத்த குழந்தைக்கு பேர் என்னங்க? அபிஷாய் இல்லைன்னா சீபேகாய். அவன் ஓடிடுவான். பேரை பாரு, பயங்கர ஸ்டாலாக தான் வைப்பீங்க, வாயில நுழைஞ்சு வைப்பீங்க, அதுக்கு இன்னும் அழுத்து தெரியாது, ஆனால் வைப்பாங்க பேரு. சீபேகாய். He's a giant killer. Abishai is a giant killer. அபிசாய் ராட்சதரை கொல்லக்கூடியவன். Our next generation are giant killers. ஏன் சொல்றேன்னா அடுத்த தலைமுறை சாதாரணமா இருக்காது, பலசாலிகளை கொன்று போடக்கூடிய அளவு கர்த்தர் The பயன்படுத்துவார். next positions are giant killers. அடுத்த ஸ்தானத்துல வரவங்க எல்லாம் பலசாலிகளை கொன்று Oh, போடக்கூடியவங்க. the next generation of our families are giant killers. குடும்பத்தில் அடுத்த தலைமுறை ராட்சதரை வெட்டி போடக்கூடியவர்கள். Don't give up. சோர்ந்து போயிடாதீங்க. Abishai will come. அபிசாய் வருவான். Sibekai will come. அடுத்தது சிபேகாய் வருவான். Amen. வருதே. Amen. எல்கானான். One more name. என்னை பார்த்து சொல்லுங்க. அபிஷாய். அபிசாய். தூங்காத அபிஷாய். அபிசாய். ஐயோ சொக்குது அபிஷாய். அபிசாய். அபிஷாய். அபிஷாய். சிபேகாய். சிபேகாய். எல்கானாவா என்ன பேருங்க? எல்கானான். 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 சென்னை பப்ளிக் ஸ்கூல்ல பேர் இந்த மாதிரி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? எல்கானான். அப்ப அவங்க கேட்பாங்க, என்னடா பேர் வச்சிருக்க? I am a giant killer. எல்கானான் என்று சொல்லும்போது ராட்சதரை வெட்டக்கூடியவன். Oh my God, I am a giant killer. ராட்சதரை வெட்டக்கூடியவன். Praise God. அடுத்து இன்னும் ஒருத்தர் இருக்கான், நல்லா இருக்கும். அடுத்து ஆமென். குமாரனாகிய ஜோனத்தான் அவனை வெட்டினான். எத்தனை பேருங்க? அபிஷாய், சிபேகாய், எல்கானா. 4 பேர் ரெடியா இருக்குது பாஸ்டர் கையில வாயில எல்லாத்திலும் எதனா ஒண்ணு. இது எத்தனை வா வைக்கிறேன். முதலாவது ஜெகனுக்கு தான் பிறக்கும்னு நினைக்கிறேன். அவன் சொல்ல எல்கானா எனக்கு வாயில நுழையாதுண்ணா. But you have a reason. ஏன் சொல்றேன்? பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. New season. புதிய காலத்துக்கான அர்த்தம் உடைய How many are ready to bury the shadows of Saul? சவுலுடைய நிழலை அடக்கம் பண்றதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? கரங்களை உயர்த்தி God is ready. பார்க்கலாம். Come on, lift your hands and say God is ready. நான் சொல்றேன், நீங்க அடக்கம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். Online, I'm asking online. நேரடி How many are ready to bury your bones? எத்தனை பேருங்க இன்றைக்கு உன் எலும்புகளை உன் நிழலை அடக்கம் பண்றதுக்கு ஆயத்தமா When இருக்கீங்க? you bury the shadows of your failures, உன் தோல்வியினுடைய நிழலை அடக்கம் the பண்ணீங்கன்னா light of success is coming on you. வெற்றியினுடைய வெளிச்சம் உன்னை தேடி வருகிறது. Allow the light to come in your life. வெளிச்சம் வருவதற்கு வாழ்க்கையில் இடம் கொடுங்க. Allow it, allow it. கொஞ்சம் இடம் கொடுங்களே. Remove it, bury it. தள்ளுங்க அடக்கம் Remove பண்ணுங்க. the rizpas in your life. ரிஸ்பால்ல அடக்கம் Bury பண்ணுங்க. it. அடக்கம் பண்ணுங்க. God will enter the land. நான் சொல்றேன், தேசத்தை Water கர்த்தர் will தள்ளுவார். come. தண்ணீர் Season வரும். will change. தண்ணீர் வரும், காலகட்டம் மாறும். New warriors will come. புதிய யுத்த வீரர் எழும்புவார்கள். எனக்கு அந்த 22:1 மட்டும் படிச்சு முடிச்சிடலாம். Come on, boys. கர்த்தர். எல்லாரும் என்ன பார்த்து சொல்லுங்களேன். ஏஞ்சி நிற்கலாமா? ஏஞ்சி நிற்கலாம். வேண்டாம். Can we stand together? எல்லாம் எழுந்து நிற்கலாமா தயவு செய்து? எழுந்து நிற்கலாமா தயவு செய்து? Can we stand together? எல்லாரும் உங்க இதை பைபிளில் வச்சிருங்க. அவன் படிக்கிறதே நம்ம திருப்பி படிக்க போறோம், அவ்வளோதான். அவன் சொல்றதே நம்ம சொல்ல போறோம், சரிங்களா? ஆமென். 22:1 22:1 ஓகேங்களா? சத்தமா சொல்ல போறோம். ஆமென். We're going to have victory and go back. சரியா? வெற்றியோடு கூட போக போகிறோம். எவ்வளவு கத்தி இருக்கு. கொஞ்சம் சொல்லாம வெற்றியோட வெளியே போறேன். எனக்கு புதிய வெப்பன்ஸ் கிடைச்சிருக்கு. புதிய ஆயுதங்கள். I've got a new season.
புதிய When I go காலகட்டம். out, my shadows are buried. எத்தனை பேர் சொல்ல போறீங்க புதிய காலகட்டத்தை கர்த்தர் ஆரம்பிச்சிட்டாரு, இனி நிழலுக்கு வேற கிடையாது, எல்லாவற்றையும் அடக்கம் ஏங்க, பண்ணிக்கிறேன். 22:1 அவர் படிப்பாரு, நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம், அவ்வளவுதாங்க. படிங்க. கர்த்தர் எல்லாமே எல்லாமே பின்னாடி சொல்லமா. கர்த்தர் தாவீதை படிங்க. கர்த்தர் தாவீதை ஓ, என்ன மாதிரியே சொல்லுங்க பார்க்கலாம், என்ன மாதிரியே சொல்லுங்க. எல்லா சத்ரு பெனி சொல்லு, பெனி எல்லா சத்ரு கைய கால ஆட்டாம ஒண்ணுமே சொல்லுங்க. எல்லா சத்ரு கைக்கும். எவ்வளவு வெக்கப்படுறீங்களே சபையில. நான் அடிக்கடி சொல்வேன், ஆர்த்தோபெடிஸ்ட் போனா கையை தூக்குனா இப்படி தூக்குறது. அவன் சொல்வான் அவ்வளவு தூக்க சொல்லிய. இங்க சும்மா இப்படின்னா 7 முறை எரிக ஓட சொல்ல எவ்வளவு கேவலமா இருந்திருக்கும். சொல்லுங்க. எல்லா சத்துருக்களுக்கும். கமான் சிஸ்டர். எல்லா சத்துருக்களுக்கும். சின்னவன் பெரியவன், என் காலேஜ்ல இருக்கிறவன், என் கொலீகு, எல்லா சத்துருக்களுக்கும். என் அக்கத்தோடு சத்ருவா இருந்தா எல்லா சத்துருக்களுக்கும் கைக்கும். எஸ்பெஷலி சவுலின் கைக்கும் விடுவித்தாரா? என்னை விடுவித்தார். விடுவித்த போது படிங்க. சரி சரி. போது அவன் கர்த்தருக்கு இப்ப நீங்க பாடுறீங்களா? ஆமென். எல்லாம் தலையாட்டி என்ன விட்டா போதும். பாடுறீங்களா? When God delivered him, he said, I have a new song. ஏன் சொல்றேங்க, ஆண்டவர் விடுவிச்சாரா சும்மா இருக்க முடியாது, கர்த்தரை புகழ்ந்து பாட போகிறோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இங்கு அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கைகளை தட்டி அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹalleluya ஹalleluya. தோல்வி இல்லை, ஹalleluya. வெற்றி உண்டு, ஹalleluya. தோல்வி இல்லை, ஹalleluya. வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். ஓ, உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கை தட்டி பாருங்கள். கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கை தட்டி பாருங்கள். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். என்றும் உள்ளது உனது பேரன்பு காட்டுவேன். என்றும் உள்ளது
ஹalleluya ஹalleluya. எல்லாம் கொஞ்சம் வாய்களை விரிவாய் திறந்து சத்தத்தை வைத்து எல்லா கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில தோல்வி இல்லைன்னு சொல்றவங்க மாத்திரம், என் வாழ்க்கையில தோல்வி இல்லப்பா இது முதற்கொண்டு வெற்றி தான் சொல்றவங்க மாத்திரம் வாய்களை விரிவாத்த சத்தத்தை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா என் வாழ்க்கை எதெல்லாம் சவுலின் நிழலா இருந்திருக்கிறதோ அப்பா இன்றோடு கூட அதை அடக்கம் பண்ணுகிறோம். இவ்வளவு நாள் மரித்து விட்டு எடுத்தப்பா நினைச்சோம், ஆனா எலும்புகள் இன்னும் இருக்கிறது. எந்த சவுலுடைய எலும்புகளை அடக்கம் பண்றோமோ அதற்கு பிறகு தப்பா என் வாழ்க்கையில செழிப்பு வரும். அதற்கு பிறகு புதிய காலகட்டம் ஆரம்பிக்கும். புதிய ஆரம்பத்துக்கான காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்பதற்கு எங்களுக்கு மனது இருக்குப்பா ஆண்டவரே. ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டு இருக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தை ஒரு நாள் நாங்கள் விட மாட்டோம் ஆண்டவரே, ஒரு நாள் விட மாட்டோம். எத்தனை ரிஸ்பாக்கள் இன்றைக்கு எந்த காரியத்தை மூடி வைத்திருக்கிறாங்களோ மூடி வைத்த காரியத்தை அடக்கம் பண்ணுகிறோம், அடக்கம் பண்ணுகிறோம், அடக்கம் பண்ணுகிறோம். தாவீதுக்காக அநேக பராக்கிரமசாலிகள் எழுப்பினது போல ஓ மகிமை நாங்கள் சோர்ந்து போய் உட்காரும் போது எங்களுக்காக பராக்கிரமசாலியை கர்த்தர் எழுப்புவீங்க. ஒன்று தான்ப்பா, எங்களை தோற்று போக விட மாட்டீங்க. நாங்கள் தொய்ந்து போனாலும் எங்களை தோற்று போக விட மாட்டீங்க. ஜெய கிறிஸ்து எங்களோட இருக்கிறீங்களப்பா, எங்களுக்கு ஜெயமாய் மாற்றித்தாங்க. இந்த வார்த்தையின்படியே போகிறோம். இனி எங்களுடைய வாழ்க்கையில் அந்த நிழல் கிடையாதுப்பா, எங்களுக்கு ஒளி ஒருவர் இருக்கிறீங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற பெய்யான ஒளியே அந்த ஒளி இருக்கிற வரைக்கும் எந்த நிழலை ஆளுகை செய்ய முடியாது, எந்த நிழலை மேற்கொள்ள முடியாது. ஒளியார்ந்து நடத்துங்க. தேவ பிரசன்னம் என்று வழிநடத்த செய்தி கொடுத்த அண்ணனை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக வெளிப்பாடுகளை தாங்க. தேவ மகிமை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுங்க. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you. Praise the Lord. Praise